பட்டேன், ஆனால் என் பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவன் தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாக அவன் மாறினான். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இது ஏதோ கேட்கப்படுகிற செய்தி அல்ல, விசுவாசத்தை கீழ்ப்படுகிற ஒரு செய்தியாகும். நீ கேட்டுவிட்டு உன் பாவத்தை நீ விட்டு விடாம உன் பாவத்தை சுமந்து கொண்டு உன் பாவத்தில் நீ மூழ்கி உன் பாவத்தில் நீ இருப்பாய் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். உன் பாவம் எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் உன் ஆத்மாவை குடிச்சிடும். அதற்கு முன்பு சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரட்சகரண்டை உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உங்களை நீ ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய சத்தியம் வெறுமனமே கேட்டு ரசிப்பதற்காக அறிவிக்கப்படவில்லை, விசுவாசித்து கீழ்ப்படிவதற்காக அது அறிவிக்கப்படுகிறது. அம்மா, ஐயா, உன்னுடைய பாவத்தை நீ சுமந்து வாழ உனக்கு உரிமை கிடையாது. அந்த பாவம் உன்னை அழிச்சிடும். அந்த பாவத்தை அழிக்கிற ஆண்டவர் என்றை வா. அவர் உன்னை சுத்தமுள்ளவனாய் சுத்தமுள்ளவளாய் இதே சமுதாயத்தில் உன்னை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்றால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒன்றாக அது இருக்கிறது. அது எப்படி? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இதை பற்றி உங்களுக்கும் நமக்கும் மிக அற்புதமான சத்தியத்தை எழுதி வைத்திருப்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தில் உணர்த்துகிறார். அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 2 கல்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். 2 பேரும் மகா கொடூரமான அக்கிரமம் அநியாயம் செய்தவங்க, பாவம் செஞ்சவங்க. அதனாலதான் அவங்களை சிலுவையில் அறைஞ்சிருந்தாங்க. 4 சுவிசேஷம் என்ன போதிக்கிறது? அந்த மதவாதிகளோடு சேர்ந்து அந்த 2 திருடர்கள் கூட இயேசுவை பரியாசம் பண்ணாங்க. ஆனால் லூக்கா 23:34 பாருங்கள். இத்தனை கொடூரமான தண்டனையிலும் கூட கர்த்தர் இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று பாவ மன்னிப்பை வேண்டி அவர் ஜெபித்தார். யாருக்காக? பாவிகளை மீட்க வந்த ரட்சகர் பாவிகளை மன்னிக்கும்படி தன்னை பலியாக கொடுத்து பிதாவிடத்தில் அவர் மன்னிப்பை வேண்டி ஜெபித்தார். அந்த தேவனுடைய ஆடு பேசியது பாருங்க, அந்த ரத்தம் பேசியது பாருங்க. இவர்கள் பாவங்களை மன்னியும். கொடூரமான சாவை, கொடூரமான தண்டனை ஏற்றுக்கொண்ட ரட்சகர் இயேசு பாவங்களை மன்னியும் என்று ஜெபித்தார். அதனுடைய விளைவு, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அவரை பரியாசம் பண்ண 2 திருடர்களில் ஒருத்தன் அந்த சத்தியத்தை கேட்டு சத்தியம் அவனை விடுதலையாக்கி விட்டது. அவன் உணர்த்தப்பட்டான். உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? இத்தனை கொடூரங்கள் மத்தியில் இவர் பாவங்களை மன்னியும் பிதாவே என்று ஜெபிக்கிறார் என்றால் யார் இவர்? ஆம், தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்த மெசியா, மீட்பர் இவர்தான். இவர்தான் அந்த கிறிஸ்து இயேசு. அவன் கண்டுகொண்டான். அவன் பாவி, பாவத்திற்கு மன்னிப்பை தேடுகிறவன். அவன் கண்டுகொண்டான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். அப்படி சொன்னவன் யாரு? பெரிய பாவி. ஒரு பாவி மெசியாவுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, மீட்பருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு. அதில் அவர்தான் ராஜாவா இருப்பார். இது அவரை நான் கண்டுகொண்டேன், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினையும் என்றான். பாவிகளை மன்னிக்க நித்திய பலியான இயேசு அந்த பாவிக்கு என்ன பதில் அளித்தார்? இன்றைக்கே நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.
என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, பாவம் மன்னிப்பாகி மீட்பு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, கர்த்தாவே எனக்காக நீர் அதிக விலை கொடுத்தீர், என் ஆண்டவரே எனக்காக நீர் உடல் எடுத்து ஜீவனை கொடுத்தீர், இனி எனக்கு அந்த பாவம் வேண்டாம், எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம்தான் வேண்டும், என்னை கழுவி சுத்திகரியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்களை சுத்திகரித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு உங்களை விடுதலை செய்ய கர்த்தராக இயேசு உயிரோடு இருக்கிறார். அதைத்தான் அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கே என்னுடன் கூட நீ பரதேசில் இருப்பாய் என்றார். என் அன்பான சகோதரனை சகோதரிகள், அம்மா ஐயா, இன்றைக்கே நீ மறுபடியும் பிறக்கணும், இன்றைக்கே நீ கழுவி சுத்திகரிக்கப்படணும், இன்றைக்கே நீங்கள் புதிதாய் பிறந்தவர்களாய் மாற்றப்படணும். அது இன்றைக்கே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இன்றைக்கே உனக்கு கர்த்தர் கொடுக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். பிரான்ஸ் நாட்டில ஒரு வாலிபன் தேச துரோக செயலில் ஈடுபட்டான் என்று சொல்லி அவனை போலீஸ்காரர்கள் பிடித்து ராணுவ கோர்ட் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்ததாம். அந்த கோர்ட்டில் இவன் இப்படியெல்லாம் நம்முடைய நாட்டின் ரகசியங்களை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு விற்பனை செய்தான், இவன் சாகணும் என்று சொல்லி அந்த கோர்ட் அவனுடைய தண்டனை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது, ஐயோ என் மகனை விடுவீங்கள் என்ற ஒரு வயதான பெரியவர் அந்த கோர்ட்டில் மிக சத்தமிட்டார். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலைமையில் இருந்தது. 2 கைகளும் இழந்த நிலையில் அவர் இருந்தார். அந்த வெட்டப்பட்ட 2 கைகளை அந்த கோர்ட்டில் உயர்த்தி காட்டியபடி அவர் இப்படி சொன்னாராம், இந்த பிரான்ஸ் நாடு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, சுதந்திரம் அடைவதற்காக என் 2 கைகளையும் ஒரு காலத்தில் நான் இழந்தேன். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காகவே நான் என் 2 கைகளை இழந்தேன். என்னுடைய ஒரே மகன் அவன். இந்த வயதான காலத்தில் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக 2 கைகளை இழந்து எனக்கு உதவி செய்கிறவனா அந்த ஒரே மகன் இருந்தான். அவனும் இன்றைக்கு கொலை குற்றத்தினால் சாவான என்றால் பின்னும் என்னை ஆதரிக்கிறவர்கள் யார்? ஆதலால் நான் செய்த தியாகத்தை பார்த்து என் நிமித்தம் அந்த கொலை குற்றவாளியை மன்னியுங்கள் என்ற அந்த 2 கைகளை இழந்த வயதான தகப்பன் கண்ணீரோடு கேட்டானாம். இதை கண்ட அந்த பிரான்ஸ் நீதிமன்றம் எல்லாரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய தியாகத்தினால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது, அதன் நிமித்தம் இந்த குற்றவாளியை மன்னிப்போம். இதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க பரிசுத்த உடல் எடுத்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் தன்னை சிலுவையில பலியிட்டு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று நித்திய பலியாய் தன்னை அர்ப்பணித்து அவர் வேண்டியதன் விளைவு இந்த முழு உலகமும் தேவனால் இன்றைக்கும் மன்னிக்கப்பட்டது. கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த ஒரு பாவியும் சிறைச்சாலையில, மருத்துவமனையில, உயிருக்கு போராடுகிற இடத்துல எந்த ஒரு பாவியும் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்டு அவன் மனம் திரும்பும் போது இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாய்தான் பிதாவிடத்துல அவன் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். என்னை மன்னியும் அப்பா, என்னை
மலைதான் கல்வாரி மலை. அங்கேதான் இயேசு உலகத்தின் மீட்புக்காக பலியானார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரான பேதுரு இந்த மகா பெரிய சத்தியத்தை உங்களுக்கும் நமக்கும் அவர் எழுதியிருப்பதை நாம் காணலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்த வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ பொன்னினால் மீட்கப்படவில்லை, வெள்ளியினால் மீட்கப்படவில்லை, வைரத்தால் நீ மீட்கப்படவில்லை, அல்லது ஆட்டு ரத்தத்தால் நீ மீட்கப்படவில்லை, மாட்டு ரத்தத்தால் மீட்கப்படவில்லை, புறா ரத்தத்தால் நாம் மீட்கப்படவில்லை. விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். இயேசுவை காட்டி கொடுத்தான் யூதாஸ். அவன் இரட்சகர் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறான்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். மாசற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. பாத்தீங்களா? இயேசு மாசற்ற ரத்தம் என்று துரோகியான யூதாஸ் அறிக்கையிட்டான். ஆமென் அன்பானவர்களே, அவர் மாசு மறுவற்றவர், பரிசுத்தர். அந்த ரத்தம் பாவியை மன்னிக்க, துரோகிகளை மன்னிக்க, அக்கிரமக்காரர்களை மன்னிக்க அது சிலுவையிலே சிந்தப்பட்டது. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, உங்களுக்காக, நமக்காக தான். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்காக நித்திய பலியாக இயேசு ஜீவனை சிலுவையிலே அவர் கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. பிலாத்து கவர்னர், ரோம கவர்னரான பிலாத்து சொல்லுகிறான் இயேசுவை பார்த்து, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். பார்த்தீர்களா? உங்களுக்காக நமக்காக பலியான இயேசு குற்றமற்றவர். அரசாங்கம் தீர்ப்பிடுகிறது. இந்த இயேசுவிடத்தில் நாங்கள் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஒரு குற்றமும் இல்லாதவர், பரிசுத்தர், நமக்காக பலியானார். அவருடைய ரத்தத்தினாலே தான் அவருடைய பாவங்களும் இன்றைக்கு கழுவப்படுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். கர்த்தராகிய இயேசு சொன்னார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று, பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? யூத மத தலைவர்களை பார்த்து கேட்டார், பரிசேயர்களை பார்த்து கேட்டார், சதுசேயர்களை பார்த்து கேட்டார், அரசியல் தலைவர்களை பார்த்து கேட்டார், இஸ்ரவேலர்களை பார்த்து இயேசு கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? பார்த்தீர்களா? என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, அவர் குற்றமற்றவர், அவர் பரிசுத்தர். அவரிடத்தில் ஒரு குற்றமும் கிடையாது. அவரிடத்தில் ஒரு குற்றமும் கிடையாது. அவர் பரிசுத்தர். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். இதோ இயேசு சொல்றார் பாருங்க. யோவான் 14:30. இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுகிறதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? பிசாசு வரான், ஆனா அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு விஷயத்தை வச்சு பிசாசு என்னை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தை வச்சு பிசாசு என்னை ஒருபோதும் தொட முடியாது. இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார் இயேசு. பிசாசால் இயேசுவை தொடக்கூட முடியல, நெருங்க கூட முடியல. அன்றைக்கு வனாந்தரத்தில் உடல் பசியை வைத்து பிசாசு இயேசு மயக்கினான். இயேசு பிசாசை ஜெயித்தார். அன்றைக்கு வனாந்தரத்தில் உலக ராஜ்யங்களை வைத்து பணம், பதவி, சொத்து, சுகம் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன்,
என்னை ஒருமுறை வணங்கும் என்று பிசாசு கேட்டான். இயேசு உலக ராஜ்யங்களை தூக்கி எறிந்தார். அவர் பிசாசை ஜெயித்தார். அந்த வனாந்தரத்தில் இயேசுவை பிசாசு உயரமான கோபுரத்தின் உச்சியில கொண்டு போய் மேலிருந்து கீழே குதியும், உம்மை பிடித்துக் கொள்ளும்படி தேவதூதர்கள் கால்களை கல்லில் படாதபடி பிடிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதாவது ஒருவரை உலக புகழின் மேன்மைக்கு கொண்டு போவது, உலக புகழின் உச்சிக்கு கொண்டு போவது. மேலிருந்து குதியும். இயேசுவை கொண்டு போனான். இயேசு சாத்தானை ஜெயித்தார். அவர் மாம்சத்தை ஜெயித்தார். இரண்டாவது, அவர் உலக செல்வங்களை ஜெயித்தார், அடிமையின் உருவெடுத்து வந்தார். மூன்றாவது, அவர் உலக புகழை ஜெயித்தார். அப்போஸ்தலருடைய பாதங்களை பிடிக்கிற அளவுக்கு இயேசு தன்னை தாழ்த்தினார். இந்த உலகத்தில் எந்த ஒரு வஸ்துக்களாலும், எந்த ஒரு இச்சையாலும், எந்த பணத்தாலும், எந்த நிலத்தாலும், எந்த ஆசுத்த சிந்தையாலும், எந்த பொய்யாலும், எந்த மாயாலும் இந்த உலக மீட்பர் இயேசுவை பிசாசால் தொட முடியாமல் போனது. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இந்த உலக அதிபதி உன்னிடத்தில் வருகிறான். உன்னிடத்தில் அவன் உன்னை பிடிக்கிற அளவுக்கு என்னென்ன இருக்கிறது கொஞ்சம் யோசிப்பாரு. ஒரு பொய் இருந்தா கூட பிசாசு உன்னை பிடிச்சிருவான். ஒரு இச்சை இருந்தா கூட உன்னை பிடிச்சிருவான். சகோதரனே, சகோதரியே, ஒரு அசுத்தம் இருந்தா உன்னை பிசாசு பிடிச்சிருவான். ஒரு கேடு இருந்தா உன்னை பிசாசு பிடிச்சிருவான். ஒரு கண்களின் இச்சை, அதை உன்னால ஜெயிக்க முடியலையா, அந்த இச்சையின் அதிபதியான பிசாசு அந்த இச்சையை வைத்து உன்னை வைத்து அவன் சூறையாடுவான். உன் குடும்பத்தை சூறையாடுவான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு உன்னிடத்தில் என்னென்ன இருக்கிறது கொஞ்சம் யோசிப்பார். ஆனா உலக ரட்சகர் இயேசுவிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவத்தான் இயேசு சாத்தானை ஜெயித்தார். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிசாசை ஜெயித்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க எல்லாருமாய். பாத்தீங்களா? இதுதான் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்டதின் விளைவு. உன்னுடைய சோபங்கள் மாறிவிடும் இயேசுவின் ரத்தத்தால். உங்களுடைய பாரம்பரியம் அழிந்துவிடும் இயேசுவின் ரத்தத்தால். உங்கள் அக்கிரமங்கள் மறைந்துவிடும். உங்களுடைய அசுத்தங்கள் மறைந்துவிடும். உங்களுடைய கேடுபாடுகள் மறைந்துவிடும். இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் அழிந்துவிடும் இயேசுவின் ரத்தத்தால். ஆண்டவராக இயேசுவை உன் சொந்த ரட்சகராக மீட்பராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது பழைய சோபம், பழைய இச்சை, பழைய அசுத்தம், பழைய பலவீனம் உங்களிடத்தில் ஒருபோது இருக்காது. முழுவதும் அழிந்து போய்விடும் இயேசுவின் ரத்தத்தினால். இதான் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நடந்த ஒரு சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா தீவுகளிலே மனித மாம்சத்தை சாப்பிட்ட ஆதிவாசிகள் இப்பொழுது அதிலிருந்து விலகிவிட்டார்கள். இப்போது அவங்க மனித மாம்சத்தை சாப்பிடுறதில்ல. ஆகவே அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று ஒரு வெள்ளைக்கார ஒருத்தன் ஒரு முறை அந்த ஆப்பிரிக்கா தீவுகளுக்கு அவன் சென்றிருந்தானாம். கையில துப்பாக்கியோடு அவன் சென்றான். தன்னோடு சில ஆட்களை உதவிக்கு கொண்டு போனான். அவர்கள் படகிலிருந்து கீழே இறங்கினாங்க. அந்த துப்பாக்கி கையில பிடித்தபடி அந்த வெள்ளைக்காரன் அந்த தீவில் போய் இறங்கினான். அந்த வெள்ளைக்காரன் யார் என்றால், அவன் பெரிய பணக்காரன். நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், பட்டங்கள் வாங்கணும், தங்க அவார்டுகள் வாங்கணும் என்ற சிந்தனை உள்ளவன். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. என்றால் பணமே அவனுடைய நம்பிக்கை இருந்ததுனால கடவுள் மேல அவனுக்கு பற்று இல்லை, பாசம் இல்லை. இன்றைக்கும் பணத்தையோ உலகத்தையோ பெரிதா நினைக்கிறவங்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை ஒருபோதும் உருவாகாது. அவங்க கைவிடப்படணும், வியாதியில விழணும், பல ஆபத்துல விழணும், அப்பதான் அவங்க தெய்வத்தை தேடுவாங்க. மற்றபடி அவ்வளவு சுலபத்தில் அவங்க தெய்வத்தை தேடவே மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அந்த வெள்ளைக்காரன் அப்படிதான், தெய்வ நம்பிக்கை கிடையாது, பெரிய பணக்காரன். ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த தீவுக்கு அவன் போயிருந்தான். கையில துப்பாக்கியோடு கூட அந்த தீவில் இறங்கினான். 2 ஆதிவாசிகள் அவனுக்கு முன்னால் வந்து கை கட்டி கொண்டு நின்றார்களாம். அவன் கேட்டான், யார் நீங்க, என்ன வேணும்? அவங்க சொன்னாங்க, ஐயா,
நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த மூட்டை எல்லாம் நாங்க தூக்கி கொண்டு வருகிறோம், எங்களுக்கு சாப்பிட ரொட்டி கொடுப்பீரா என்று அவங்க கேட்டாங்க. அவன் உள்ளத்துல யோசித்து கொண்டான், ஒரு காலத்தில் இவனெல்லாம் மனுஷன் அடிச்சு தின்னுவன், இப்ப ரொட்டி சாப்பிட பழகி இருக்கிறாங்க. சரி கொடுக்கிறேன், எடுத்துக்கோங்க என்று சொல்லி அவங்கள முன்னால போக விட்டான். தலைமையில அந்த சுமையை தூக்கி கொண்டு அந்த ஆதிவாசிகள் முன்னால போனாங்க, பின்னால துப்பாக்கி பிடித்து கொண்டு அவன் போகிறான். அங்கே போகும்போது வழியில ஒரு குன்றின் மேல் ஒரு மர சிலுவை ஒன்று நடப்பட்டிருப்பதை அந்த வெள்ளைக்காரன் பார்த்தான். அவனுக்கு சொல்லணும்னா ஒரு கோபம் வந்து விட்டது. என்ன, இந்த தீவுல கூட கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்திருக்கிறார்களா? அதனால தான் சிலுவை இருக்கிறது. அவங்க ஒரு ஊரை விட மாட்டாங்க போல தெரியுத. அப்ப கடவுள் இருக்கிறாங்க என்று அவங்க உறுதியா நம்புறாங்களா என்று சொல்லி இந்த பண பைத்தியக்காரன் கிறிஸ்தவ மிஷனரிகளை மிக மட்டதாக எண்ணிக்கொண்டான். நடந்தது என்னவென்றால், இந்த 2 ஆதிவாசிகளும் தலை மேல சுமையை தூக்கி கொண்டு போனவங்க அந்த சுமையை வச்சுட்டு அந்த சிலுவையை வணங்க ஆரம்பிச்சாங்க. வணங்கி விட்டு பிறகு திரும்ப தலைமையில தூக்கி கொண்டு போகினார்கள். இந்த வெள்ளைக்காரனுக்கு வந்ததே கோபம். அதிக சத்தம் போட்டான், நில்லுங்கய்யா, இங்கே நில்லுங்க. நின்ட்டாங்க. அப்படி என்ன நினைக்கிறீங்க? அந்த சிலுவை நீங்க வணங்குனீங்க, அப்ப கடவுள் இருக்கிறார் என்ற முடிவுக்கு நீங்களும் வந்துட்டீங்களா? இந்த சுமையை தூக்கி கொண்டு போனா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரொட்டி கொடுக்கிறது நானு, அந்த ஜீசஸ் இல்ல. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரொட்டி கொடுக்க போறது நான் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்காக அந்த சிலுவையை வணங்குனீங்க? அதனால நீங்க அடைஞ்ச லாபம் என்ன? இந்த வெள்ளைக்காரன் கேட்டான். அந்த 2 ஆதிவாசிகளும் அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த சிலுவையை நாங்க வணங்கினதுனால எங்களுக்கு என்ன லாபம் நீ கேட்டீர், நாங்க அடைஞ்ச லாபம் இருக்கட்டும், அந்த சிலுவை வணங்கினதுனால உனக்கு ஒரு லாபம் வந்திருக்கிறது, முதல்ல அதை உமக்கு தெரிவிக்கணும் என்று அந்த 2 ஆதிவாசிகளை சொன்ன போது அந்த வெள்ளைக்காரனுக்கு ஒரே கொதிப்பாய் விட்டது. என்ன, நீங்க சிலுவை வணங்கினதுனால எனக்கு லாபமா? எனக்கு என்ன லாபம்? வாயா காட்டுற லாபத்தை என்று சொல்லிவிட்டு அந்த 2 ஆதிவாசிகளும் அந்த சிலுவை நடப்பட்டிருந்த குன்றின் மேல் ஏறி சென்றார்கள். எனக்கு என்ன லாபம் என்று சொல்லி இந்த வெள்ளைக்காரனும் துப்பாக்கியோடு கூட அந்த குன்றின் மேல் ஏறி அந்த சிலுவை நடப்பட்ட இடத்துக்கு அவன் சென்றான். அவங்க அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, அங்க பார், நீ அடைஞ்ச லாபம் என்ன என்பதை பார். அந்த சிலுவைக்கு பின்னால் கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அங்க நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. என்ன இதெல்லாம்? அவங்க சொன்னாங்க, சில மாதங்களுக்கு முன்பு உன்ன மாதிரி யாரெல்லாம் இந்த தீவுக்கு வந்தாங்களோ அவங்களெல்லாம் நாங்க இதே குன்று மேல அடிச்சு சாப்பிட்டு சேர்த்து வச்சு எலும்பு இதெல்லாம் தெரியுதா? இந்த சிலுவை அன்பை நாங்கள் அறிந்தோம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மகிமை நாங்கள் உணர்ந்தோம். மிருகமா இருந்த நாங்க மனுஷரா மாறிட்டோம். காட்டுமிராண்டிகளா இருந்த நாங்க மனுஷர்களா நாங்க மாறினோம். இயேசுவின் காயங்கள் எங்க வாழ்க்கையை மாற்றியது. இந்த தீவுக்கு வந்த மிஷனரிகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்குள் குடிகொண்டிருந்த அந்த கொலைவெறி ஆவிகளை, பிசாசுகளை துரத்தினாங்க. நாங்க புத்தி தெளிவடைந்தோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு நாங்கள் மனுஷர்களா இன்றைக்கு நாங்க நிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறியாம இருந்திருந்தா இன்னும் எலும்பு கூட இன்னும் அங்கதான் இருந்திருக்கோம். இப்ப தெரியுதா? இயேசுவை நாங்கள் வணங்குவதனால் உனக்கென்ன லாபம் என்று இப்ப உனக்கு தெரியுதா என்று கேட்டார்களா? அந்த வெள்ளைக்காரன் கண்கள் கலங்கி உள்ளம் உடைந்து அதே இடத்துல முழங்கால் போட்டு அந்த சிலுவையை பிடித்துக் கொண்டு அவன் மனம் கசந்து அழுது சொன்னானாம், தேவனே, மனிதனுடைய அறிவு